வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அரிசி மாவு ரொட்டி தான். கர்நாடகா சைடில் இது வந்து அக்கி ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொடிசாக அரிஞ்ச கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சது, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நீங்கள் பொடி பொடியாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி துருவியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் துருவன தேங்காய் தான் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து 200 கிராம் இருக்கும். இதோட நம்ம பொடியாக அரிஞ்சு வச்ச இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு தான். நம்ம வீட்டில் புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை செய்கிறதுக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பச்சரிசி மாவு தான். இதோட நம்ம கடைசியாக துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து இந்த மாவை ஒரு டைம் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம அடை தட்டி நம்ம தோசைக்கல்லில் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம அடை தட்டிக்கலாம். வாழை இலை இல்லாதவங்க பாலித்தீன் கவரில் கூட எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதே போல் அடை தட்டி நம்ம தோசைக்கல்லில் சேர்த்தா நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். தோசைக்கல்லை ஏற்கனவே நான் சூடு பண்ணி எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். வாழை இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் கூட அதையும் நீங்கள் அடை தட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பக்கமுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட அரிசி மாவு ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.